பார்த்தீங்களா சார், அந்த காலேஜ் பசங்க பிள்ளையாச்சு கொண்டுட்டானுங்க சார். இனிமே என் பையன் திரும்பி வரமாட்டான் சார், வரமாட்டான் சார். நேற்று 10 மணிக்கு கிட்ட பேசலாம் சார். என் பிள்ளைங்களை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க சார். நீதி நீங்கள் தான் சார் சொல்லணும். என் மகன் கே அமுதன் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு வந்தாப்புங்க சார். கடந்த ஃபஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் தங்கி படித்தாப்புல, செகண்ட் இயரில் சாப்பாடு ஒத்துக்கலை அப்படி சொல்லிட்டு வெளியில் தங்கி படித்தாப்புங்க சார். வெளியில் சில பிரச்சனைகள் வந்ததுனால எனக்கு பாதுகாப்பு இல்லைப்பா, நான் 3rd இயரில் ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துக்கிறேன்ப்பான்னு சொன்னாப்புல. அதனால் சார் நான் ஒரு 40,000 பணம் கட்டி என் பையனை 3rd இயரில் ஹாஸ்டலில் போட்டேன் சார். 2 மாதம் போனாப்புலைங்க சார். அங்கே வந்து மேலே ரூமில் வந்து என் பையனும் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் மேலே இருந்தாங்க சார். அவங்க வந்து ஹெட்ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இரவு 11 மணி வரைக்கும் எடுக்கிறதுக்கு போனாப்புல. அப்போ வந்து அந்த அஜீஸுங்கிற தம்பி நீ வா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க சார். எடுக்க போனப்போ அங்கே வந்து அங்கே சமையல் செய்யக்கூடிய வட நாட்டுக்காரங்க அவங்க ஏதோ போதைப் பொருள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பேசியிருக்கிறாங்க. அஜீஸ் வந்து ஏதோ கூலி இப்போ ஏதோ கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவங்க இல்லை அப்படின்னு இவர் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவனும் எனக்கு தமிழ் தெரியும் அப்படி சொல்லி குச்சி எடுத்து அடிக்க போயிருந்தாங்க சார். இந்த தம்பி கோவத்தில் ஒரு அடி அடித்த உடனே அவங்க போய் விழுந்துட்டாங்க. அங்கே கூட அவங்க கூட இருந்தவங்களாம் அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க, 2 பசங்க வந்தாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் சமைக்க முடியாது அப்படி சொன்னாங்க சார். இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு அந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸும் வாங்க அப்படி சொன்னாங்க சார். நாங்கள் போனோம் சார். அவங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஹச்ஓடி, பிரின்ஸிபல், டீன் எல்லாம் விசாரணை பண்ணாங்க சார். விசாரணை பண்ணிவிட்டு உங்கள் பையனுக்கு அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் கம்மியாக இருக்குது, அதே போல் நீங்கள் ஃபீஸும் கட்டலை, இந்த மாதிரி பிரச்சனையும் பண்ணிவிட்டாங்க. அவங்க 1500 பேர்த்துக்கு சாப்பாடு சமைக்கிறவங்க, இது மாதிரி பண்ணால் அவங்க வந்து நாங்கள் சமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, உங்களை வந்து காலேஜில் ஹாஸ்டலில் காலி பண்ணிக்கிங்க அப்படி சொன்னாங்க சார். அது இல்லாத ஃபீஸ் கட்டு, ஃபைன் 25,000 இருக்குது, இதெல்லாம் கட்டினா தான் நம்ம மேடத்திட்ட பேச முடியும். மேடம் வந்து அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கு அடுத்த வாரம் வந்தோம் சார். மேடம் வந்தாங்க. மேடம் வந்தோடனே பேசினாங்க. எங்கள் ஒய்ஃபு தான் பேசினாங்க. என் பையன் உங்கள் பையன் நல்ல பையன் தான், ஏன் அந்த பையன் கூட போனான், அந்த பையன் கூட போனால் உடனே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படி சொன்னாங்க. என் பையனும் இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படி சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாலேயே இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்டவுடனே என் பையன் வந்து பயந்துட்டு வேற ஒருக்கு விசாரணை கூப்பிட்டுட்டு யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சா விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமன்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போய்ட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுலாம் ஒன்றுமே பண்ணலை, அவன் யாரையும் அடிக்கலை, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான், ஆனால் என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டானுவன் நான் பார்த்தேன்.